ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு சத்தமே இல்லாமல் அரசு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். அதுக்கு மேலே +2 எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. உங்களோட மார்க்கின் அடிப்படையில் நேரடி பணி நியமனம் மூலியமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 18,000 இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு 3/12/2024 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணுறது பொறுத்தவரைக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் MLHPன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ மொத்தம் இதில் 3 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அப்படின்ற கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். மேலே மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். உள்ளே சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், அப்பா பெயர், ஜெண்டர் என்ன அப்படின்றத டிக் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கம்யூனிட்டி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆதார் நம்பர், கேட்டகரியில் முன்னுரிமைக்கு வரீங்கன்னா அதற்கான டீட்டெயில், அதுக்கப்புறம் கான்டாக்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிட்டு உங்களோட ப்ளேஸ், டேட்டு, ஏதாவது நோட் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் குறிப்பிடலாம். இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி 3/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:45 அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்றது இங்கே இருக்கும். சேலரி 13,000 பெர் மந்த் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இடைநிலை சுகாதார பணியாளர் அப்படின்ற கேட்டகரியை பொறுத்தளவுக்கு மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு எங்கே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு 18,000 பெர் மந்த் உங்களுக்கான சேல்ரி. இதுக்கு நீங்கள் செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டயம் BSc நர்சிங் இது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படின்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 14,000 பெர் மந்த் உங்களுக்கான சேல்ரி. இதுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதில் பயாலஜி இல்லை அப்படின்னா உயிரியல் அல்லது தாவரவியல், பாட்டனி, சுவாலஜி இதில் ஏதாவது நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் தமிழில் ஒரு மொழி பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாரும் SC ST BC BCMக்கு எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. யார் வேணாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 3/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி 628002 அப்படின்ற அட்ரஸ்க்கு 3/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.